உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். KGISL தொழில்நுட்ப கல்லூரியில் பட்டமளிப்பு விழா. கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள KGISL தொழில்நுட்ப கல்லூரியில் பட்டமளிப்பு விழாவில் 322 பேர் பட்டம் பெற்றனர். கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள KGISL தொழில்நுட்ப கல்லூரியின் 13ஆம் ஆண்டு பட்டமளிப்பு மற்றும் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. KGISL குழுமங்களின் நிர்வாக இயக்குனர் முனைவர் அசோக் பக்தவச்சலம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக AICTE டெல்லி உறுப்பு செயலாளர் பேராசிரியர் முனைவர் ராஜீவ்குமார் மற்றும் பெங்களூர் வெக்யூட்டி நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி கீதா கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக மாணவர்களிடையே கீதா கண்ணன் பேசுகையில், மாணவர்களது தங்களது தனித்துவமான திறன்களை அதிகம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறிய அவர், இன்றைய கார்ப்பரேட் உலகில் டிஜிட்டல் தளங்களை மிகுந்த கவனத்துடன் கையாள்வது அவசியம் என வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய முன்னாள் ராஜீவ்குமார், கற்பதற்கு எல்லைகள் இல்லை என குறிப்பிட்ட அவர், கல்லூரி படிப்பை முடித்து ஒரு நிறுவனத்தில் ஊழியராகவோ அல்லது தொழில் முனைவோராக மாறினாலும் புதிய விஷயங்களை தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ந்து KGISL அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் டாக்டர் அசோக் பக்தவச்சலம் பேசுகையில், கல்லூரி படிப்பை முடித்துச் செல்லும் மாணவர்கள் திறன்கள், ஆன்மீகம் மற்றும் சமூக நலன் ஆகிய 3 செயல்களை கடைபிடிக்க வேண்டும் என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், பட்டமளிப்பு பெறுபவர்களில் 106 பேர் முதல் தலைமுறை பட்டதாரிகள் என்றும், இது அவர்கள் முழு குடும்பத்திற்கும் வாழ்க்கையை மாற்றும் முக்கியமான ஒரு நிகழ்வாக அமையும் என நிகழ்ச்சி தெரிவித்தார். மொத்தம் 322 பட்டதாரிகள் தங்களின் பட்டங்களை பெற்றனர். நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், பெற்றோர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர்.